வணக்கம் தமிழா. நோக்கியா எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி, அந்த பிராண்டை பற்றி ஒரு பாட்டு கூட வந்துச்சுன்னா பாருங்களேன், கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு. ஆனால் இப்போ அவங்க பிராண்ட் எப்படி இருக்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்க கெத்தாக ஃபோனை இறக்கிட்டு தான் இருக்காங்க. யார் வாங்குறாங்களோ தெரியல. ஆனால் வருடம் அப்பப்போ மாடலை ரிஃப்ரெஷ் பண்ணி இறக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த நோக்கியா C31 இறக்கியிருக்காங்க. அதான் எங்கிட்ட இருக்குது. அவங்க விலைக்கு மட்டும் அவங்க பிரச்சனையே இல்லை. அது ஒரு லெவலில் தான் ப்ரைஸிங்லாம் வைக்கிறாங்க. ஸோ 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 3GB 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 10,000 ரூபாயா, 4GB 65GB ஸ்டோரேஜ் 11,000 ரூபா. இந்த கான்ஃபிடன்ஸ் வேணுங்க நம்மளுக்கு. ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரோம், நம்ம மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது இருந்தும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விலையில் ஃபோனை இறக்குறாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நம்ம இங்கேயோ போயிடலாம். 2023ல் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்கோல் மற்றும் மின்ட்னு 2 கலரில் கொண்டு வராங்க. பின்பக்கம் ஒரு குரூப் மாதிரி கைரேகை மாதிரியான ஒரு சின்ன வரிகள் தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. பட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. ஃபோனு 8.6mm திக்னஸ் இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா 200 grams வெயிட்டு. அஃப்கோர்ஸ் இது பிளாஸ்டிக் பாடி தான், வேற என்ன இருக்க போகுது. பிளாஸ்டிக் பாடி, பிளாஸ்டிக் ஃப்ரேம். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சிருக்காங்க. நோக்கியா பிராண்டிங், கேமராலாம் அந்த பின்பக்கம் இருக்குது. ஸ்பீக்கர் பின்பக்கம் இருக்குது, சிங்கிள் ஸ்பீக்கர். சரி, ஃபோனை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பின் இருக்குது, யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் சொன்னேன்ல, அதுக்கு ஒரு உதாரணம் 10 watts சார்ஜர் தந்திருக்காங்க மற்றும் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தந்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்னு எங்கேயோ போயிட்டு இருக்க காலத்தில் அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வராங்க பார்த்தீங்களா. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மற்றும் மைக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. 2 சிம் போடலாம். மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஃபோனை நான் செட் பண்ண உடனே 11GB போயிருக்கு. ஸோ 32GBயில் ஒரு 11GB சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸுக்கு போயிடுது. எதையோ தட்டினே ஒரு 10 டக்குன்னு ஒரு 10 ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்புறம் சார்வேர் இப்போ நீங்கள் தெரியல பாருங்கள், FM ரேடியோ இருக்குது. சென்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு சென்சர்ஸும் காணும். ஸோ அதான் இதோட நிலைமை. ஸோ இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.75 inch டிஸ்பிளே இருக்குது. ஒரு பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. HD+ ரெசல்யூஷனோடு வருது. டிஸ்பிளே ஆவரேஜ் ரகத்தில் இருக்குது. பெரிதாக ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை. 60 Hz refresh rate தான். இப்போ இதோட சிப்செட் பார்த்தீங்கன்னா இங்கேயோ தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு அரிதான ஒரு 28 nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணிய யூனிசாக்கோட SC9863A ஒரு சிப்செட் இது. இதை வச்சு நீங்கள் ஒரு குப்பையும் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக் ஆகுது. நான் சும்மாவே ஸ்க்ரால் பண்ணியிருக்கும் போதே கொண்டு லேக் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாமே மறந்துடுங்க. இதில் பெருசாக இதெல்லாம் பண்ணலான்னு. கேஷுவல் கேம் வேணால் நீங்கள் கொஞ்சம் விளாடலாம், அதுக்கு ஓகே. அப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கோ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு அதுக்கு மட்டும் லிமிட் பண்ணிக்கங்க. வேறு ஒன்றும் இதில் நீங்கள் பண்ண முடியாது. லேக் ரொம்பவே இருக்குது இந்த ஃபோனில். இந்த வேலைக்கு அவங்க இதான் தேடி கண்டுபிடிச்சி தந்திருக்காங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் சொன்னேன்ல, அந்த கான்ஃபிடென்ட்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க. eMMC ஸ்டோரேஜோடு இது வருது. கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா 13 MP கேமரா, அப்புறம் 2 MP கேமரா இருக்குது. அல்ட்ரா வைட் சென்சர் மற்றும் மேக்ரோக்கு தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு ஒரு 5 MP கேமரா இருக்குது. 1080pல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். கேமராவில் பெரிதாக ஒரு ஃபீச்சர்ஸும் ஒன்றும் கிடையாது. சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 12 இது வருது. ஃபீச்சர்ஸ்னு பெரிதாக அதில் ஒன்றும் கிடையாது. ஆப் ட்வின் அதெல்லாம் கிடையாது. ஸோ பேசிக்கான ஒரு ஆண்ட்ராய்டில் உள்ள சில ஃபீச்சர்ஸ் தான் தந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. தராதது நல்லது. ஏன்னா இந்த ஃபோன் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணாது. ரொம்பவே இன்னும் அதிகமாக லேக் ஆகும். ஸோ அதெல்லாம் தரலன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க இந்த ஃபோனை நீங்கள் வாங்குனீங்கன்னா. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 10 watts சார்ஜிங் கூடி வருது. சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமாக டைம் ஆகும். 10 watts சார்ஜர் தானே இருக்குது, ரொம்பவே அதிகமாகும். ஸோ பேட்டரி டெஸ்ட்லாம் நான் போட்டால் பல மணிக்கு ஓடும் போல இருக்குது. ஸோ 10 watts சார்ஜர் தந்திருக்காங்க. ஸோ இதான் நோக்கியா C31. இது எந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் அவங்க கொண்டு வந்திருக்காங்களோ, ஆனால் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் என்னால் சொல்ல முடியாது இந்த ஃபோனை நீங்கள் வாங்குங்கன்னு. கண்டிப்பாக இல்லை, எனக்கு தான் ஒரு நோக்கியா தான் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இஷ்டம். ஸோ இதான் நோக்கியா C31. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ ரேஷ்மாஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.